அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு: உங்கள் பார்வையில் எதிர்கால இந்தியா. 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்புமொழி 18 எனிற் சிந்தனை ஒன்றுடையாள் என்றான் பாரதி. 30 கோடி முகங்கள் இன்றைக்கு 147 கோடி முகங்களாக மாறியிருக்கிறது என்றால், எம் இந்தியா இப்போது அடைந்துள்ள மாற்றங்களையும் எதிர்காலத்தில் அடைய வேண்டிய முன்னேற்றங்களையும் இங்கு பட்டியலிட்டு காட்ட விரும்புகிறேன். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அவ்வை. ஆனால் இன்றைக்கு நீட் நுழைவுத் தேர்வை எடுத்துக்கொள்வோம். வினாத்தாள் கசிவு, பாடத்திட்ட ஒரு மாற்றமைப்பு போன்ற பல்வேறு விதமான கோரிக்கைகள் இங்கு முன்வைக்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், சிபிஎஸ்இ தரத்திலான பாடத்திட்டத்தில் பயிலும் ஒரு மாணவனும் அரசு பள்ளியினுடைய மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் ஒரு மாணவனும் எப்படி சரிசமமாக ஒரே நுழைவுத் தேர்வின் கீழ் கொண்டு வரப்படுகிறார்கள் என்பதே என்னுடைய கேள்வியாக இங்கு இருக்கிறது. ஆக, கல்வியில் சமத்துவம் என்ற ஒற்றை குறிக்கோளை இந்த இடத்தில் நான் முன்வைக்கிறேன். அனைத்து மாநிலத்திலும் அனைத்து விதமான கல்வியில் சமத்துவமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுதுதான் அகில இந்திய அளவிலான ஒரு நுழைவுத் தேர்வு என்பது ஆகச்சிறந்ததாக இருக்கும். மாணவர்கள் நுழைவுத் தேர்வுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் கல்வியில் சமத்துவம் அடைந்த ஒரு மாநில பாடத்திட்டத்தின் மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் வரும் தேர்வுதான் ஆகச்சிறந்த தீர்வாக இருக்க முடியும். எனவே என் எதிர்கால இந்தியா ஒரே நாடு, ஒரே தேர்வு, ஒரே கல்வி என்பதில் முன்னெடுப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் என்றான் பாரதி. அந்த பாரதியினுடைய கனவை இன்றைக்கு ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு நனவாக்கி இருக்கிறது. சமீபத்தில் ஏஐ டிங்கரிங் என்ற ஒரு மாநில அமைப்பினுடைய மூலமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ அணிகள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை இங்கு ஏஐ மூலமாக காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு பள்ளி மாணவன் தனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இந்த ஏஐ மூலமாக தீர்த்து கொள்கிறான் என்று சொன்னால், அறிவியலில் எத்தகைய ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு வெறும் ஏஐயை பயன்படுத்தும் நாடாக இருக்கும் இந்தியா எதிர்காலத்தில் ஏஐயை உருவாக்கும் நாடாக வலம் வர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. சமீபத்தில் நடைபெற்ற மேற்காசிய போரினால் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு அனைத்து மாநிலங்களும், அதாவது இந்தியா உட்பட உலக நாடுகள் அனைத்தும் ஸ்தம்பித்து போயின. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களின் மீது நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தாததுதான். ஆனால் இன்றைக்கு இந்தியா அதில் அபரிமித வளர்ச்சி அடைந்திருக்கிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களில் 588.85 ஜிகாவாட் அளவிற்கு நாம் முன்னேறி இருக்கிறோம். சூரிய எரிசக்தி மூலமாக மட்டும் 168.85 ஜிகாவாட் அளவிற்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இதுதான் ஆகச்சிறந்த முன்னேற்றம். இதில் நாம் முன்னேற்றத்தை செலுத்தினால் எதிர்காலத்தில் எவ்வித பாகுபாடும் இல்லாமல், எவ்வித மாசுபாடும் இல்லாமல் பசுமையான இந்தியாவை நாம் உருவாக்கிவிட முடியும். இப்படி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். என் எதிர்கால இந்தியா கல்வியில் சமத்துவம், பசுமையான பாதுகாப்பு, அறிவியலில் ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை எடுக்க வேண்டும். அதை இந்த 80வது சுதந்திர திருநாளில் உறுதிமொழியாக ஏற்போம் என்று சொல்லி எனது உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.